Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. And this video only for Kerala State, no betting, no gambling. 26/6/2026 வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபோர்த் வீக் ஒரு சிறந்த கெஸிங்னு பார்த்துடலாம். போன மாதம் ஃபோர்த் வீக் ரிசல்ட் வந்துட்டு 786, போன வாரம் வந்து 411, இன்றைக்கி ரிசல்ட்டு 064. நம்ம வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு கொடுத்துருந்தேன். செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட் வந்து 122. அன்றைக்கி வந்து ஒரு 922 கொடுத்துருந்தேன். பிசி வின்னிங் ஆயிருந்தது. அண்ட் வந்து ஆல் போர்டில் வந்து 2738 இதுக்குள்ளே வந்து வரும்னு சொல்லியிருந்தேன். ஆல் போர்டில் இந்த நம்பர் வந்து பிசியில் வந்து பாஸ் ஆகிடுச்சு. 3Dலேயும் வந்து 922 கொடுத்தேன், 122 வந்துருந்தது. மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு ஒரு 122 நான் மெம்பர்ஷிப் வீடியோ அடுத்த நாள் காலையில் வரும், 9:30 to 10 வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். 122 வின்னிங் கொடுத்துருந்தேன் நான். விருப்பம் இருக்க நம்பர்கள் மெம்பர்ஷிப் பிளான் பார்த்து விருப்பம் இருந்ததுன்னா பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருந்த செவ்வாய்க்கிழமை கெஸ்ஸிங்கும் இன்றைக்கி வந்து நான் 064 வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போன மாதம் இதே வெள்ளிக்கிழமை பேட்டர்னும் போன வார பேட்டர்னும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம கொடுக்குற ஆல்போர்டு அண்ட் வந்துட்டு பேர் நம்பர்ஸ் இன்றைக்குமே வந்து இருக்குது. போன மாதம் மேட்ச் ஆகிருக்கு, போன வாரமும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிருக்கு. நாளைக்கு உண்டான பேர் நம்பரும் கொஞ்சம் கிளியர் கட்டாகவே இருக்குது. அதனால் கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டு கெஸ்ஸிங் நம்பர்ஸும் பேர் நம்பர்ஸும் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும். இப்போ வந்து மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட இதே வார ரிசல்ட்டு வந்து 786, அதுக்கடுத்த வாரம் 785, அதுக்கடுத்த வாரம் 609, அதுக்கடுத்த வாரம் 668, போன வாரம் 411, இன்னைக்கு வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 064. ஓகே, முதல்ல போன மாதத்தோட பேட்டர்ன் படி ஃபஸ்ட் நம்பரை மேட்ச் பண்ணுவோம். போன மாதம் நமக்கு வந்து எப்படி இந்த 786 எந்த ரூட்டில் ஃபாலோ ஆகிருக்குன்றதை பார்த்தோம்னா, அதுக்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 080, க்ளூ நம்பரோட பிசி 41. ஓகே, இதில் வந்து 2 பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் க்ளீனாக சொல்கிறேன். அது என்னது, க்ளூ நம்பரோட பிசியில் இருக்க நம்பர்ஸில் வந்து ஏதாவது ஒரு போர்டு வந்து பவரில் பெரும்பாலும் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து டேரெக்டாகவோ பவர்லேயும் வருது. வெள்ளிக்கிழமையில் ஆல்மோஸ்ட் நிறைய நாள் வருது. வெள்ளிக்கிழமை வந்து எப்படின்னா, இப்போது க்ளூ நம்பரோட பிசி 41க்கு சிம்பிளாக வந்து மைனஸ் பண்ணால் 31, அதோட டோட்டல் பவர் தான் வந்து 86. ரிசல்ட்டு 786. இது வந்து சேம் போர்டு பேட்டர்ன், அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டோட பி போர்டும் நாளைக்கு ரிசல்ட்டோட பி போர்டும் சேமாக வரும். ஒன்று 8னா 8 அல்லது அதோட பவர் 3ன்னு வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். அப்போ வந்து நாளைக்கு வந்து இந்த போர்டு ஃபாலோ ஆச்சுன்னா 064க்கு க்ளூ நம்பரோட பிசி 25. அப்போ இந்த 25க்கு ஒரு 15ன்னு ஃபாலோ ஆகுமா, இன்றைக்கி வந்து 6 மறுபடியும் ரிப்பீட் ஆகுமானா வாய்ப்பு இருக்குது. அப்படி 15ன்னு வந்ததுன்னா அது டோட்டலாக பவர் ஆகி 60 ஆகிடும். இப்படி வந்ததுன்னா இது வந்து 560ன்ற நம்பர் வந்து வரலாம். இது வந்து சேம் போர்டு, போன மாதம் 8க்கு 8 வச்ச மாதிரி நாளைக்கு வந்து இன்றைக்கோட 6 வந்து பி போர்டில் மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா 560ன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து போன வாரம் கெஸ்ஸிங் பார்த்துறோம். போன வாரம் 786 வந்திருக்கு, இன்றைக்கி வியாழக்கிழமை. அதுக்கு வந்து க்ளூ நம்பரோட பிசி 42. இங்கே 42க்கு 32ன்னு போகலை, பேட்டர்ன் மாறி இருக்குது. அப்போ வந்து 42க்கு இங்கே பிஃபோரில் போயிருக்கு அடுத்த நம்பர் 53, அடுத்து 64 65 கம்ப்ளீட் ஆகலை, 66 போய் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போது 66க்கு டோட்டலாக பவர் பண்ணால் 11, ரிசல்ட்டு 411ன்னு போன வாரம் வந்துருக்கு. இந்த பேட்டர்னில் வந்து 25க்கு அடுத்து 36, அடுத்து 47, இது வந்து 48 49 போய் போன வாரம் ரூட்டில் இப்படி போனால் வந்து முடியணும். அப்படி 49 முடிஞ்சுன்னா 2 நம்பரும் பவர் ஆச்சுன்னா 49க்கு போன வாரம் ரூட்டில் 94ன்னு வரணும். இப்படி வந்ததுன்னா நீங்கள் 794ன்ற நம்பர் இதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, முடிந்த வரைக்கும் இதை பாக்ஸை கூட 749 கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எப்படி வேணால் வரலாம், டைரெக்டாகவும் வரும், பவர்லேயும் வரும். ஓகே, இதுக்கடுத்து போன மாதம் போன வாரம் பேட்டர்ன் தவிர்த்து நமக்கு இன்றைக்கி ரூட்டில் வந்து சிம்பிளாக
இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நேற்று ரிசல்ட் பாருங்கள், 547. 547க்கு க்ளூ நம்பரோட பிசி 53. 53க்கு அடுத்த நம்பர் 64. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ரிசல்ட்டு 064. ஓகே, க்ளீனாக முடிஞ்சிச்சு. அப்போ 25க்கு நாளைக்கு 36 முடியுமானா, டேட் வேறு கம்பெனி வேறுன்னு மாறும்போது அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகாது. 25க்கு 36ன்றது +1 மைனஸில் ஒரு 34ன்னு வேணால் முடியலாம். அப்படி முடிஞ்சதுன்னா 34ன்றது 39ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா 039ன்ற நம்பர் வரலாம். ஓகே, 1 2 3. ஓகே, 3 பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக 25. இந்த போர்டு வந்து 2ன்றது 7, 2ன்றது வரணும். க்ளூ நம்பரோட சென்ட்ரு போர்டு. இப்போ 25, 26, 27 வந்து நாளைக்கு சிம்பிளாக முடியறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. 26ன்னு முடிஞ்சதுன்னா 76ன்னும், 27ன்னு முடிஞ்சுன்னா 77ன்னும் முடியலாம். ஏன்னா வந்து 7 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படி முடிஞ்சதுன்னா ஒரு 076ஓ 077ஓ வரலாம். மொத்தமாக இந்த 5 நம்பர் வந்து நாளைக்கோட ஒரு சிறந்த கெஸ்ஸிங் வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆல் போர்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடுறேன். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா போன மாதம் சென்ற நம்பர் 4 மைனஸ் பண்ணால் 3 8 வரணும். ஆல்மோஸ்ட் 8 வந்திருக்கு. அதுக்கடுத்த வாரமும் அதே பேட்டர்ன், 4 மைனஸ் பண்ணால் 3 8 வரணும். 8 வந்திருக்கு. அதுக்கடுத்த வாரம் 2 மைனஸ் பண்ணால் 1 6 உள்ளே வரணும். 6ன்றது ஏ போர்ட்லேயே வந்துடுச்சு. அதுக்கடுத்த வாரம் 3 மைனஸ் பண்ணால் 2 அல்லது 7ன்னு வரணும். மேட்ச் ஆகலை. ஆனால் வந்து டேரெக்டாகவே வந்து 3 8 வரணும். 8 வந்திருக்கு. போன வாரமும் மேட்சிங் இல்லை. மைனஸ் பண்ணால் 3 8 மேட்சிங் இல்லை. டேரெக்டாக வந்தால் 4 9ன்றதில் டேரெக்ட் தான் வந்திருக்கு. அப்போது நமக்கு 2 டேரெக்டாக வந்ததுன்னா 2 7 வரணும். அது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து 2 நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம். மைனஸில் வந்ததுன்னா போன மாதப்படி 1 6 வரணும். ஓகே, அப்போ வந்து இந்த நம்பர்ஸ்குள்ளே வந்து நாளைக்கு வந்து ஆல் போர்டுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 5 இதில் மைனஸ் பண்ணாலும் சில நேரங்களில் வரும். ஏன்னா போன வாரம் பாருங்கள் 2 கடைசி நம்பரு மைனஸ் பண்ணால் 1 6 வரணும். 2 நம்பரும் வந்திருக்கு. இப்போ 5க்கு -4ன்றது 4 9. இந்த 4 9 அல்லது 2 7 தான் வந்து எனக்கு ஆல் போர்டில் அதிகமாக மேட்ச் ஆகுது. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களோட பேர் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போன மாத பேட்டர்னில் 560, அடுத்து 749 இல்லை 94, அடுத்து 039, 076, 077. இந்த 5 நம்பர் நாளைக்கோட ஒரு சிறந்த கெஸ்ஸிங்கு. இதில் பேர் போன மாதத்தோட பேர் வந்து போன மாதம் வந்து பேர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 86 31 86 54ன்னு வந்திருக்கு. ஓகே, இதில் வந்து நமக்கு 31 86 54ல் 74. இதில் 786ன்றது 3Dயில் பாஸ் ஆச்சு. ரிசல்ட் வந்து நமக்கு போன மாதம் இதே வாரம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 5786ன்னு 4 டிஜிட்டில் வந்தது. நாளைக்கோட பேர் வந்து இந்த க்ரீன் கலரில் நான் மேட்ச் பண்ணிடுறேன். 22 77 49 or 94 இப்படி வரும். ஓகே, இதுக்குள்ளே வந்து 3 டிஜிட்டு 4 டிஜிட் வரைக்கும் மேட்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டில் 4 9 ஸ்ட்ராங்கு அல்லது 2 7 இதுக்குள்ளே தான் வந்து நாளைக்கு வரணும் ரிசல்ட்டு.
பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் போய் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். வீடியோட கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. வந்து எதாவது சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க நண்பர்கள் பிளான் பார்த்து உங்களுக்கு ஓகே விருப்பம் இருந்ததுன்னா பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சிறந்த வின்னிங்கான கெஸ்ஸிங் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான நம்பர்ஸ் இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்பாட் லிஸ்ட் பண்ணி கம்மியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.